பிரியமானவர்களே, இம்மாதம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அன்பு நேயர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். லைட் ஆஃப் தி வேர்ல்ட் மினிஸ்ட்ரி சார்பாகவும் எங்கள் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த புதிய மாதத்துக்குள்ளாக நம்ம ஒவ்வொருவரையும் பத்திரமாய் கொண்டு வந்தார். ஆச்சரியமாய் அதிசயமாய் நடத்தி கொண்டு வந்த அந்த தேவாதி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாகவும் இப்பொழுது கூட அவருடைய விலையேறப்பட்ட இரத்தமானது நம் ஒவ்வொருடைய சரீரம் ஆத்மாவிலே கடந்து வந்து நமக்கு வேண்டிய சுகம் பெலன் ஆரோக்கியத்தை தரப்போகிறது. ஆகிய அன்பானவர்களே, இந்த தீர்க்க தரிசன வார்த்தை கேட்கும் முன்பாக ஒரு நிமிடம் கண்களை மூடி, there is wonder working power in the blood of the Lamb. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால், ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். அன்புள்ள ஆண்டவரே, கடமைக்காக அல்ல, ஏதோ ஒவ்வொரு மாதம் ஒரு வார்த்தை சொல்லி ஏதோ மக்களை உணர்ச்சி வசப்பட அல்ல, உணர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பவும், வருகைக்கு தங்களை ஆயத்தப்படுத்தவும், அழிவுக்கு தங்களை தப்பித்துக் கொள்ளவும், வரப்போகிற பயங்கரத்துக்கும் நியாய தீர்ப்பு நாளுக்கும் தங்களை தப்பித்துக் கொள்ளவுமே ஜெபத்தோடு, ஆண்டவரே, கண்ணீரோடு பாரத்தோடு இந்த ஊழியம் செய்யப்படுவதை நீ அறிவி. இப்பொழுதும் இந்த வாக்குத்தத்த செய்தியை நீர் ஆசீர்வதித்து தாரும். அதை விசுவாசிக்கிறவர்களுக்கும் அதை புதிதாக ஏற்றுக்கொண்டு அநேக எண்ணற்ற நன்மைகளை பெற்றிட ஒவ்வொருக்கும் உதவி செய்யும். என்னை மறைத்து நீர் மாத்திரம் வெளிப்பட்டு வருகிறீர். தொடர்ந்து வெளிப்பட நான் அர்ப்பணிக்கிறேன் அப்பா. உம்முடைய கண்மலைக்குள்ளாக கிறிஸ்துவே, உம்முடைய அன்புக்குள்ளாக, பிரசன்னத்துக்குள்ளாக, உம்முடைய காயப்பட்ட கரங்களுக்குள்ளாக, உம்முடைய செட்டைகளுக்குள்ளாக, இதோ சேஷமா தலையிலிருந்து கால் வரைக்கும் வழிந்து வருகிற அந்த இரத்தத்துக்குள்ளாக மறைத்து கொள்ளும். ஆமென். அன்பானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை இந்த நிமிஷமே உங்கள் வாழ்க்கையில் பரிபூர்ண விடுதலை கொண்டு வரும் என்பது சந்தேகம் இல்லை. ஏன்னா இயேசப்பாவுடைய ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தை மகிமைப்படுத்தும் போது ஒவ்வொருடைய சரீரம் ஆத்மாவிலும் அவர் தன் வல்லமையை அனுப்பினார். இந்த செய்தி உங்களுக்கானது தான். வாசிக்கலாமா? இந்த ஏப்ரல் மாதம் 2026 குறித்து தேவன் என்ன நோக்கம் வைத்திருக்கிறார், உங்களை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறார், நீங்கள் செய்து வருகிற வேலைகள், வியாபாரங்கள், ஆண்டவருக்காக செய்கிற ஊழியங்கள், அருமையான உங்கள் திருச்சபை காரியங்கள், இப்படி பல பல கேள்வியோடு நீங்கள் காத்திருக்கிறீங்க. இதோ உங்களுக்கான பதில் இப்போது வரும். யோசுவாவின் புஸ்தகத்தில் முதல் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். ஜோஷுவா சாப்டர் 1 verse 5. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. வானத்தையும் பூமி படைத்தவர் தம்முடைய மக்களை விடுதலை செய்வதில் அதிக ஆர்வம் உள்ளவர். இந்த செய்தி யாருக்குன்னா, கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடியவர்கள், அதாவது வியாதியினாலே, கவலையினாலே, பயத்தினாலே, தரித்திரத்தினாலே, இன்னும் எனக்கு இப்போ இருக்கிற வேலை நிலைக்குமா, என் எதிர்கால காரியம் எப்படி இருக்குமோ என்று பல வகையில் பயந்து இருக்கிறவர்களுக்காக கர்த்தர் சொல்கிறாரு, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம். அன்பானவர்களே, நீங்களும் நானும் ஒரு காலத்தில் யாத்ரா புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் முதல் 2 வாக்கியங்களில் சொல்லப்பட்டபடி, உன்னை அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின கர்த்தர் நானே. மனிதராக என்னுடைய வாழ்க்கையில் எகிப்தாகிய தவறான வணக்கங்கள், பொய்யான போதனைகள், இன்னும் சடங்காச்சாரங்கள் இப்படி சொல்லி கொண்டே இருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு எகிப்தில் கிடந்த என்ன கிருபையினால் புறப்பட பண்ணினார். எதுக்காக புறப்பட பண்ணினான்னா, திரும்ப எகிப்துக்கு போகிறதுக்கல்ல, கானானை போய் சேர. அதோடைய பொருள் என்னன்னா, இன்றிலிருந்து இந்த மாதத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்போ இல்லாதபடி, அதாவது உங்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய அனைத்து தீங்கையும் கர்த்தர் கடிந்து கொண்டு கானானாகிய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்குள்ளாக, ஆவிக்குரிய பலனுக்குள்ளாக, ஆவிக்குரிய ஒரு என்ன சொல்லாங்க தைரியத்துக்குள்ளாக உங்களை உற்சாகமாக நடத்த போகிறார். இந்த நாட்களே நாம் கண்கூடாய் பார்க்குற இந்த அமெரிக்கா, ஈரான் மற்றும் இஸ்ரேல் யுத்தத்தில்
தேவனாகிய கர்த்தர் தம்முடையவர்களுக்கு கட்டாயமா ஜெயத்தை தருவார். அதுல எந்த விதமான மாற்றம் கிடையாது. எதுக்கு இதை நான் சொல்றேன்னா, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. இதோடைய பொருள் என்னன்னா, என்னுடைய உதவியோடு அல்லது என்னுடைய உள்ளங்கையில நான் வரைந்திருக்கிறபடி என் திட்டத்துக்கெல்லாம் இடம் கொடுத்து, என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து, என் சித்தத்தை செய்கிற என் மகனே, என் மகளே, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. இதோடைய பொருள் என்னன்னா, இந்த மாதத்துல இந்த இந்த நிமிஷத்திலிருந்து உங்க எதிராளிகளை தாழ்த்துகிற நேரம் தொடங்கி விட்டது. யார் எதிராளினே தெரியாம நீங்க பழகி கொண்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு நிறைய இடங்களை பார்த்தீங்கன்னா, நம் நண்பர்கள் என்று நினைக்கிறோம். அவங்க தான் நம்முடைய அப்டேட்டை வந்து எனிமிக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். இப்படி ஒரு பழமொழி உண்டுங்க. அதே போல தான் இந்த நாட்கள்ல எங்கே யூதாஸ் இருக்கிறா, எங்க அன்புள்ள சீஷன் இருக்கிறான் என்று கண்டுபிடிக்கவே அரிதா இருக்குது. ஆக நீங்க கலங்க வேண்டாம். இதற்காக எல்லாரோடும் நீங்க சமாதானமா இருக்கவும், அன்போடு பழகவும் குறைத்து கொள்ளாதீங்க. ஆனால் ஞானத்தோடு புத்தியோடு நடக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அப்போ மோசையோடு நான் இருந்தேன்ப்பா. மோசைக்கு எப்படிலாம் எதிர்ப்பு வந்தது? அவர் நல்லதுதான் செய்தார். அவர் வந்து மக்களை ஆறுதல் படுத்தி, உற்சாகப்படுத்தி, கர்த்தர் தம்மை அனுப்பின நோக்கத்தை வெளிப்படுத்தி பல அற்புதங்கள் நடந்த போதிலும் கூட, அவங்க எகிப்திலிருந்து வெளியே வந்த போதிலும் கூட, அந்த தாங்க முடியாத உஷ்ணம் அவர்களை தாக்கிற்று அந்த வனாந்திரத்துல. இன்றைக்கும் கூட இந்த தீர்க்க தரிசன வார்த்தை உங்கள் வாழ்க்கையில வனாந்திர அனுபவத்தோடு இருக்கிறீங்களா? அது எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றப் போகிறார். இந்த நிமிஷத்திலிருந்து வியாதிங்கிற வனாந்திரத்தில் நடக்கிற, அல்லது கவலை, தனிமைங்கிற வனாந்திரத்தில் நடக்கிற, பேருக்கு சுற்றிலும் நண்பர்கள் இருக்கிறாங்க, அப்பா அம்மா இருக்கிறாங்க, கட்டின மனைவி, புருஷன், பிள்ளைகளாக இருந்தாலும் இதோ உங்கள் இருதயத்தில் ஒரு வனாந்திரத்தின் அனுபவம். இன்னைக்கு கூட பாருங்க, எஸ்ஐயா 43:19 படி, டோன்ட் யூ நோ தட் ஐ அம் த காட் ஹூ மேக் ரிவர்ஸ் இன் வில்டர்னஸ். நான் வனாந்திரத்திலே வழிகளையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளை உண்டு பண்ணுகிற கர்த்தர் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். கடந்த நாட்களில் நம்ம பார்க்குறோம், எத்தனையோ கல்ஃப் கண்ட்ரீஸில், விசேஷமாக யூஏஇன்னு சொல்லக்கூடியதான அரபு நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த அப்படியே பாலைவனமாக இருந்ததை அப்படியே என்ன செய்திருக்காங்க, அற்புதமான ரோடெல்லாம் போட்டு அங்கே பலவிதமான வளர்ச்சிக்கு எதுவான திட்டங்களை செய்தாங்க. ஆக எதுக்கு இதை நான் சொல்லேன்னா, அதை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த வசனத்தோட வேல்யூ உங்களுக்கு தெரியும். ஏன்னு சொல்லனா, இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் சொல்ல, ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நீ வனாந்திரத்தில் நடக்கிற, தனியாக நடக்கிற, உன் காரியம் முடிந்தது, உன்னுடைய எதிர்காலம் அழிஞ்சதுன்னு நினைச்சிட்டு இருக்க மக்கள் நடுவில் கர்த்தர் சொல்றாரு, நான் மோசையோடு இருந்தது போல யோசுவா உன்னோடு இருப்பேன். அப்போ மோசே தனிமையில பல வருடங்கள் இருந்திருக்காருங்க. தனிமையில பல நாட்கள் இருந்திருக்காருங்க. எந்த ஜனங்களுக்காக அவர் பரிந்து பேசினாரோ, அல்லது எந்த ஜனங்களுக்காக விடுதலைக்காக ஏங்கி அவர்களுக்காக ஆசீர்வாதத்துக்காக கர்த்தர் நியமித்தாரோ, மோசே மூலமா ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களே மோசைக்கு விரோதமாய் முணுமுணுத்தார்கள். வேதத்தில் பார்க்குறோம், கல்லெறிய பலமுறை முயற்சித்தார்கள் என்று கூட பார்க்குறோம். அப்படிப்பட்ட கடினமான ஜனங்கள் நடுவில் நம்ம பிரயாணப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இந்த செய்தி உங்களை சந்தித்து கொண்டிருக்கும் போது, இனி ஊழியம் செய்ய வேண்டாம், போதும், எங்கே பார்த்தாலும் போர் மூழ்ற அபாயம், எங்கே போய் ஊழியம் செய்ய, எங்கே போகணும்னு சொல்லி சில சோர்ந்து போய் இருக்கிறீங்க. இல்லை, ஜெபிக்க நிறுத்தாதீங்க. நீங்க இருக்கிற தேசத்துல, நீங்க இருக்கிற சூழ்நிலையில ஆண்டவர் இருளை வெளிச்சமாக்குவார். சங்கீதம் 18 தாவீது சொன்னது போல, கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். இன்னைக்கு யுத்தம் என்கிற இருள் இருக்கலாம், போர் என்கிற வார் என்கிற ஒரு டார்க்னஸ் இருப்பது போல தெரியும். ஆனா அது நடுவிலும் வெளிச்சமாகிய ஒரு நன்மையை, வெளிச்சமாகிய ஒரு மேன்மையை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க இருக்கிறார். பிரியமானவர்களே, கலங்காதீங்க. மோசையோடு நான் இருந்தது போல யோசுவா உன்னோடு இருப்பேன், நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளி சுமப்பது போல, ஒரு தாய் தன் பிள்ளையை மார்போடு அணைப்பது போல, உங்களை என்னை நேசிக்கிற சேனைகளை கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். இதை குறித்து நான் தொடர்ந்து பல காலங்களை, வர நாட்களில் நான் தேவன் கொடுக்கிற வெளிச்சத்தில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இப்பொழுதும் கூட இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீங்களா? இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையை நடத்தி வந்த தேவனை மறந்து விடாதீர்கள். அவர் செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இனிமேலும் அவர் உங்களுக்காக பல யுத்தங்களை செய்ய போகிறார். நிச்சயமா உங்களை முன்னே போய் கோணலானதை அவர் செவியாக்க போகிறார். நிச்சயமா அவர் உங்களுக்கு முன்னாக போய் உங்கள் சத்துருக்கு மத்தியில் உங்கள் தலையை உயர்த்த போகிறார். ஆமென். உங்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய, உங்களுடைய கண்களுக்கு மறைவாக இருக்கக்கூடிய சத்துருக்கள் எல்லாவற்றையும் அழித்து எறிய போகிறார். இந்த நேரத்தில் நம்முடைய இருதயத்தை நேராக்குவோம். நமக்குள்ளாகவும் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பாக காணப்படக்கூடிய எந்த துர்குணங்களும் வளர்ந்து விடாதபடி, இருந்து விடாதபடி கர்த்தரிடத்தில் மன்றாடி கேட்போமா? அன்பானவர்களே, இதோ இந்த தீர்க்க தரிசன வார்த்தையின்படி உங்கள் தேசத்தில் யுத்தங்களும் யுத்த செய்திகளும் பலவிதமான தீங்கு ஒரு பக்கம் எழும்பினாலும் மறுபக்கம்
எழுச்சி, ஆவிக்குரிய எழுப்புதல், ஆவிக்குரிய எழுச்சி நிச்சயமாக உண்டாகும். அவங்க கண்களால் அதை பார்ப்பீங்க. மெய்யான தேவனை அறிய வேண்டிய காலங்கள் வந்து விட்டது. பல இஸ்லாமிய தேசங்களில் இயேசுவின் வல்லமையான காரியம் வெளிப்பட போது. ஈசா நபி என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பு மனதிற்கும் அநேகரை முகமுகமாய் சந்திக்க போகிறது. இன்னும் திரளான மக்கள் முன்னே வந்து சாட்சி பகர போகிறாங்க. இது எல்லா இடங்களையும் சம்பவிக்கும், இன்னிலிருந்து சம்பவிக்க போகுது. ஆகவே நாம் தொடர்ந்து ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். ஜெபிக்கலாமா? அற்புதமானவரே, அதிசயமானவரே, இந்த வார்த்தை கேட்டு என்னோட ஜெபிக்கிற யாவர் மேலும் இப்போது ஹீலிங் பவர் கடந்து வருவதாக, உடைய சுகமாக்க வல்லமை இப்போ இறங்கி வருவதாக. இந்த வார்த்தை கேட்டு விசுவாசிக்கிற ஒவ்வொரு வாழ்விலும் கர்த்தாவின் யோசுவா எப்படி ஆறுதல் படுத்தினோர், உற்சாகப்படுத்தினோர், தைரியப்படுத்தினோர், அதே போல் உம்மை நம்பி உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையை தொடங்கியிருக்கிறாங்க. புது வாழ்க்கை, அந்த திருமண வாழ்க்கையை ஆசீர்வதித்து தாரோம். புதிய வேலைக்காக காத்திருக்கிறாங்க, அது வாசலை திறந்தரலும். இருக்கிற வேலையில் இன்னும் வளரணுமே, கனி கொடுக்கணுமே என்று காத்திருக்கிறாங்க. என் தேவன் அவர்கள் அற்புதங்களை செய்யும். எங்கெல்லாம் என் ஆண்டவரே வேலை போயிடுமோ என்று பயப்படுறாங்க, அதே இடத்துல அவர்கள் தலையை நீ உயர்த்த போவதுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அதிசயம் நடப்பியும். ஆண்டவரே உலகம் முழுக்க ஆண்டவரே இருளாகிய போர் வெடித்து சிதறினாலும் பெருகினாலும் அது நடுவில் சமாதான ஆறுதல் என்கிற வெளிச்சத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீ தயவாய் தருவதற்கு ஸ்தோத்திரம். மோசேயை கொண்டு எகிப்திலிருந்து மக்களை விடுவித்தது போல இந்த தீர்க்க தரிசன ஊழியத்தின் மூலமாய், இந்த மனதுருக்க ஊழியத்தின் மூலமாய், ஆண்டவர் இந்த ஊழியத்தினால் தாங்கப்படுகிற மிஷனரி மூலமாய் இன்னும் பல தரப்பட்ட எகிப்தியர்களை கர்த்தர் கானான்குரியவர்களாய் மாற்றி கொண்டிருப்பதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இது தனி நபராய் அல்ல, ஒரு குடும்பமாய் அல்ல, உங்களுடைய கிருபையினால இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு நீர் ஆசீர்வதி. இந்த ஊழியத்தை நினைத்து தாங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும் அப்பா. இப்பொழுது உங்களுடைய வல்லமை இறங்குவதை நான் பார்க்கிறேன். இந்த மாதம் முழுக்க உங்கள் பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆவிக்குரிய பலனை தாரும், ஜெபிக்கக்கூடிய பலனை தாரும், பரிசுத்தமாக வாழணுங்கிற வைராயத்தை தாரும். நீதி நியாயம் தர்மத்துக்காய் ஓடட்டும் ஆண்டவரை. விசேஷமாய் பொருளாதாரத்தில் சோர்ந்து போயிருக்க பிள்ளைகளை தட்டி ஆண்டவரை தைரியப்படுத்தி உற்சாகப்படுத்தும் ஆண்டவரை. வேலைக்காக காத்திருக்க பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பை தந்துடலும், இருக்கிற வேலையில் இன்னும் ப்ரமோஷனை தந்துடலும் ஆண்டவரை. திருமண தடைகள்லாம் உடையட்டும், கர்ப்பத்தின் கனியை தந்து ஆசீர்வதியும் ஆண்டவரை. விசாக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல இந்த காரியத்தை வாய்க்க பண்ணி குடும்பமாய் அவர்களை சேவிக்க ஒவ்வொருக்கும் உதவி செய்யும். ஊழிய வாசலில் இன்னும் திறக்கப்பட வேண்டுமே, இன்னும் ஆத்மாக்களை சந்திக்கணுமே என்ற தாகத்தோடு இருக்கிற அன்பு உள்ளங்களுக்கு கர்த்தர் புது வழிவாசலை திறந்து உயர்த்த போவதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து மகிமைப்படுவீராக. நம்முடைய வல்லமை வெளிப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதி கன மகிமையெல்லாம் உமக்கு மீட்பர் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த தீர்க்க தரிசன வார்த்தையின்படி இந்த மாதம் முழுக்க மாத்திரமல்ல, அவருடைய வருகை வர வரைக்கும் அவர் அப்படியே உங்களோடு இருந்து ஒருவரும் உங்களை எதிர்க்காதபடி உங்கள் கூட நின்று உங்களை ஜெயிக்க வைப்பார். தோல்வி வருவது போல் தெரியானது, அது தோல்வி அல்ல, மெய்யான வெற்றியை கற்றுக் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இந்த வார்த்தையின்படி உங்களை கற்று பெருக பண்ணுவார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்வளவு நேரம் தேவனுடைய வார்த்தையை கேட்ட நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க என்று நம்புகிறோம். யூடியூபில் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் மறக்காம கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ. அன்பார்ந்த நேயர்களே, இன்று உங்கள் ஜெபத்தால் வளர்ந்து வரும் இந்த ஊழியத்தை தொடர்ந்து தாங்குங்கள். எவன் நீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு நீர் பாய்ச்சப்படும் என்ற தேவ வசனத்தின்படி இந்த ஊழியத்தை நீங்களும் தாங்கி நீங்களும் ஆசீர்வாதம் பெறுங்கள். நீங்கள் உங்கள் ஜெப குறிப்பு மற்றும் உங்கள் உதாரணத்துவமான காணிக்கையை எங்களுக்கு எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: பிரதர் ஆர் மணி ஐயர், லைட் ஆஃப் த வேர்ட் மினிஸ்ட்ரீஸ், AP 1627, 103வது தெரு, 14வது செக்டர், KK நகர், சென்னை 78. உங்கள் காணிக்கையை வங்கி மூலம் அனுப்பிட எங்கள் முகவரி: லைட் ஆஃப் த வேர்ட் மினிஸ்ட்ரீஸ், அக்கவுண்ட் நம்பர் 4625421311, இந்தியன் பேங்க், அசோக் நகர் பிரான்ச், IFSC கோட் IDIB 000A031 என்ற வங்கி கணக்கிற்கும் நீங்கள் உங்கள் ஊரிலிருந்தே காணிக்கையை அனுப்பலாம்.